பூஜை பொருளை இந்த மாதிரி ஒரு முறையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய விளக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை நம்ம ஈஸியாக எப்படி அப்படி தங்க மாதிரி தகன்னு ஜொலிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இப்போ விளக்கில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அதில் இருக்க எண்ணெய் பிசு இருக்குது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள். இப்போ நான் 2 ஸ்பூன் தோசை மாவு தாங்க எடுத்திருக்கேன். தோசை மாவு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் புளிச்ச மாவாக இருக்கணுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் 2 ஸ்பூன், அதுக்கு பெரிய ஸ்பூனுக்கு நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம கோல்கேட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். கோல்கேட்டு பேஸ்ட்டு, இது கூடவே கொஞ்சமாக புளி கரைசல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இதை எடுத்துக்கிடலாங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அப்படியே அந்த விளக்கு மேலேயே ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி மட்டும் விட்டாலே போதுங்க. அப்படியே விளக்கு எல்லாமே தகன்னு ஜொலிக்கும் பாருங்கள். இப்போ நல்லா இதை பேஸ்ட்டு பதத்துக்கு கரைச்சி இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்தாச்சுங்க. இதை பார்த்திங்களா அப்படியே ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம லைட்டாக இந்த மணிக்கு விளக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. அப்படியே இந்த மஞ்சள் அதெல்லாம் போட்டிருக்கிறது பார்த்தா இன்னும் விளக்கு பார்த்திங்களா நல்லா ஒரு தங்கம் மாதிரிக்கு நம்மளுக்கு ஜொலிக்க வைக்கிறோங்க. அதனால் நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரொம்ப மஞ்சளாக இது விளக்கு மேலே எதுவும் தெரியும்னு பார்த்திங்களா அந்த மணிக்கெலாம் அப்ளை எதுவுமே தெரியாது. விளக்கு இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நம்மளுக்கு. பாருங்கள், நான் இப்போ எல்லா பக்கமே இந்த மணிக்கு ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி மட்டும் விட்ருக்கேங்க. நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டாலே போதுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் விளக்கு பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ லைட்டாக நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக கைட்டையாக இப்படி தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக தான் நான் கைட்டை தேய்ச்சி காமிக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக விளக்கு பளிச்சுன்னு நிறம் கொடுத்துருக்கோங்க. நல்லா இந்த மாதிரிக்கு தங்க மாதிரிக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு மின்னுது அப்படிங்கிறத பார்த்திங்களாலே தெரியும். சூப்பராக இருக்குங்க கைட்டை லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே. இப்போ நான் ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமே லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. ரொம்பலாம் நம்ம அழுத்தம் கொடுத்து எதுவுமே தேய்க்க வேண்டாங்க. நல்லா 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்ருக்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த நல்லா அதில் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஊறி போயிருக்கனால நம்ம லைட்டாக அந்த மாதிரிக்கு தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. விளக்கு அவ்வளோ சூப்பராக ஜொலிக்குங்க. நான் இப்போ எல்லா பக்கமே தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க விளக்கு இந்த மாதிரிக்கு. இப்போ ஒரு துணியை வச்சு நான் லைட்டாக தொடச்சி காமிச்சிருக்கேன். அதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்து விளக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்களால தெரியும். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்களாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். விளக்கு பார்த்திங்களா அப்படி தகன்னு ஜொலிக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கங்க எப்படி இருந்துச்சுது அப்படிங்கிறதையும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னுடைய விளக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ தகன்னு ஜொலிக்கிறது நீங்களே பார்த்தீங்களாலே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பேஸ்ட்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறது, நம்ம புளி கரைசல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.